முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத பெருமை தமிழ்நாட்டின் பெயருக்கு உண்டு. எந்த மாநிலத்திற்கும் நாடு என்ற பெயர் இருக்காது. அத்தகைய பெருமைக்குரிய பெயர் சூட்டப்பட்ட நாள்தான் ஜூலை 18. தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிய சாதனையானது சாதாரணமாக நடந்துவிடவில்லை. பறந்து விரிந்த தமிழ் நிலமும் இனமும் மிக நீண்ட வரலாறு கொண்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தென்னிந்திய பகுதி மெட்ராஸ் ஸ்டேட், அதாவது சென்னை மாகாணம் என்ற பெயரில் இருந்தது. அப்போது ஆந்திரா, கர்நாடகா, கேரள மாநிலங்களின் பல பகுதிகளிலும் ஒன்றிணைந்திருந்தது. இந்திய நாட்டின் விடுதலைக்கு பிறகு 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடானது. அதனையடுத்து 1956இல் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அதன்படி கர்நாடகா, கேரளா, ஆந்திர மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. ஆனால் தமிழ் மொழி பேசும் மக்கள் இருந்த பகுதி சென்னை மாகாணமாக தொடர்ந்தது. சென்னை மாகாணத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகள் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் பிரிந்து சென்றன. சென்னை மாகாணத்தின் வடபகுதி ஆந்திர மாநிலத்திற்கு சென்றது. எஞ்சிய நிலப்பகுதி சென்னை மாகாணம், அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் என்றே அழைக்கப்பட்டது. தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை 1938ஆம் ஆண்டு முன்னெடுத்தார் தந்தை பெரியார். அப்போதுதான் தமிழ்நாடு என்ற சொல் அரசியல் களத்தில் அரசியல் முழக்கமாக வெடித்தது. மெட்ராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. உங்களுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு பிணம் வீதம் வேண்டும் என்று சொன்னால் தயாராக இருக்கிறோம். 5 பிணங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எழுத்துக்கு எத்தனை பிணங்கள் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு என்று இந்த நாட்டிற்கு பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று 1960ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் முழங்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கே நாம் பல 10 ஆண்டுகளாக போராட வேண்டி வந்தது. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று சொல்லி 72 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார் விருதுநகர் தியாகி சங்கரலிங்கனார். தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை மொழிவாரி மாகாணம் உருவாக்க ஒப்படைத்துக் கொண்டவர் சிலம்பு செல்வர் மாப்போசி. திருத்தணியில் நடந்த தடியடியில் இறந்து போனார்கள் 2 தியாகிகள். தென் எல்லை போராட்டத்தில் 11 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போனார்கள். தமிழ்நாடு கேட்டு போராடுபவர்களை நான்சென்ஸ் என்று சொன்னதை எதிர்த்து மும்முனை போராட்டம் நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பல மாதங்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். தூத்துக்குடியில் 4 பேர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார்கள். இறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த காரணத்தால் தான் தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. காஞ்சி தந்த வள்ளுவன் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்ததால் தான் தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தலைமையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 1968ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டது. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற தீர்மானம் நிறைவேற்றிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாளில் தமிழ்நாடு வாழ்க என வாழ்த்தி முழக்கமிட்டார் பேரறிஞர் அண்ணா. சபையில் இருந்த அனைவரையும் பதிலுக்கு தமிழ்நாடு வாழ்க என 3 முறை குரல் எழுப்பினார்கள். ஆம், தமிழ்நாடு என்று அண்ணா அவர்கள் 3 முறை முழங்க வாழ்க முழக்கத்தால் சட்டப்பேரவை அதிர்ந்த நாள் இன்று. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்றினில் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். தமிழ்நாடு என்ற பெயர் உருவானது இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் நமக்கென தனி அடையாளம் உண்டான உணர்ச்சிமிகு வரலாறு அது. தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ் தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட பொன்னாள் இன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால், தமிழ்நாட்டில் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வராமல் போயிருந்தால், இந்த மாநிலத்திற்கு இன்று வரையில் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்படாமலே இருந்திருக்கும். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் போல இதுவும் சென்னை பிரதேசம் என்று அடையாளமற்ற மாநிலமாகத்தான் இன்று வரை இருந்திருக்கும். வரலாற்று பெருமை கொண்ட நமது தமிழினம் வாழ்ந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இல்லாவிட்டால் அது அவமானம் அல்லவா? அந்த அவமானம் துடைக்கப்பட்ட நாள்தான் ஜூலை 18ஆம் நாள். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.